ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 171 படத்தில் பல வருடம் கழித்து ஒரு மாசான நடிகர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நடிக்க போகிறாரு. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அன்றைக்கி வெளியாக போகுது. ஸோ அதுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் ஸ்டுடியோவில் நடந்துட்டு வந்தது. அந்த ப்ரோமோவுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்தில் ஒரு மாசான நடிகர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் வில்லனாக நடிக்க வேண்டியது, ஆனால் சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து சத்யராஜ் அவர்களும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல் ஸ்ருதி ஹாசன் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், ரன்வீர் சிங் இது போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே கமிட் ஆகிருக்கிற நிலையில் இப்போது சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் அவர்களும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.